பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. எதிர்கட்சி உறுப்பினர்களை எதிர்கட்சியின் குரலை அடக்க வேண்டும் என்று முயற்சி. நாடாளுமன்றத்திலையும் பேச விடுவது கிடையாது. அதே போல நிதி ஆயோக் கூட்டத்திலையும் பேச விடுவது கிடையாது. ஏதாவது பேசினா வழக்கு போடுவது, இதெல்லாம் எதிர்கட்சிகளை ஒடுக்க வேண்டும், எதிர்கட்சிகள் குரலை ஒடுக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் 5 நிமிஷம் பேசியிருக்காரு, இன்னும் 10 நிமிஷம் விரும்பினா ஏன் அனுமதிக்க கூடாது? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்துல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கை நடத்தியிருக்கோம், இன்டர் ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங்கை நடத்தியிருக்கோம். அதில் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் வருவார். எனக்கு இன்னும் அந்த சித்திரம் பளிச்சுன்னு நினைவில் இருக்கு. விஞ்ஞான் பவனில் அவர் முன் வரிசையில் அந்த ஒரு வலது பக்கம் ஓரத்தில் உட்காந்துருக்காரு. அவருக்கு மைக்கு தரும்போது அவர் 20 நிமிஷம், 15 நிமிடம், 20 நிமிஷம், 25 நிமிஷம் உரையாற்றி இருக்கிறார். எனக்கு பூர்ணமாக நினைவிருக்கிறது. அவரை யாரும் குறுக்கிடலை, நிறுத்தன்னு சொல்லலை. எதிர்கட்சி முதலமைச்சர் பேசினா 5 நிமிஷம் பேசினான்னு, 10 நிமிஷம் பேசினான்னு, 15 நிமிஷம் பேசினான்னு, அது கண்டிக்கத்தக்கது. எதிர்கட்சிகளை ஒடுக்கும் பழக்கம் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் விடலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும்.